கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசசாமி இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய ஆலோசனை கூட்டம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு, அதை கவனிச்சுட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம், முதற்கட்டத்திலே தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விவாதிச்சிருப்பதாக தகவல் இருக்கு. 5 மாநில தேர்தல் அப்படின்றப்ப தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகலாம் முடிவுகள் தெரிவிப்பதற்கு அப்படின்ற ஒரு நிலையை இருக்குமா? எப்படி பார்க்கலாம்? அது வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், மேற்கு வங்காள தேர்தல் என்பது பல கட்ட தேர்தல். அதுல ஏதாவது ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இணைஞ்சுதான் ஆகணும். முதல் கட்டத்திலையும் இணையலாம், 2வது கட்டத்திலையும் இணையலாம். எது எப்படி இருந்தாலும் மே மாதம் நமக்கு சட்டமன்றத்தோட ஆயுள் முடிவடைகிற காலகட்டம். அதற்கு முன்னதாக தேர்தல் முடியணும். எனவே ஏப்ரல் மாதம் 1வது வாரம் 10ஆம் தேதி வாக்குல வாக்குப்பதிவு நடைபெறும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. அப்படி இருந்தால் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் நோட்டிபிகேஷன் வரணும். பிரதமர் மோடி அவர்களின் பயணத்திட்டம் மாற்றி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும்போது இந்த ஷெடியூல் தான் வரும் என்றுதான் நானெல்லாம் யூகிக்கிறேன். அப்படி என்றால் அரசியல் கட்சிகள் தயாராக வேண்டும். கூட்டணி பேச்சுவார்த்தையில இன்னமும் இழுத்துக் கொண்டே இருக்கிற தேமுதிக தயாராக வேண்டும், காங்கிரஸ் கட்சி தயாராக வேண்டும். திமுக கூட்டணியில் அவர்களுக்கும் இழுபறி தெரிகிறது. எனவே இது அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு தயாராகிற ஒரு காலகட்டமாகவும் இது மாறும். பாரதிய ஜனதாவும் தயாராக வேண்டும். அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. இன்றைக்கு கூட ஒரு கூட்டத்திற்கு வரவில்லை என்றுதான் நான் கேள்விப்பட்டேன். தொகுதி பொறுப்பாளர் பதவியிலே அவர் இல்லை. ஏற்கனவே இன்னொரு தொகுதி பொறுப்பாளர் ராஜா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். ஆக மாற்று பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லோருக்குமே ஒரு நெருக்கடி இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். என்டிஏ கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, இதனுடைய தேர்தல் வேகத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? நீங்க குறிப்பிட்டது போல தேர்தல் ஏப்ரல் 2வது வாரத்தில் வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட என்டிஏ தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இன்னும் குழு அமைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய வருத்தம் அதுதான். ஆனால் அவர்கள் டிசம்பர் மாதம் ரொம்ப ஏழியரா அந்த பேச்சுவார்த்தை குழு அமைச்சிட்டாங்க. அவ்வளவு ஏழியரா அமைக்க முடியாது. காரணம் என்னவென்றால், தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவாகி விடும்போது கட்சிகளுக்குள்ள கொஞ்சம் அதிருப்தி இருக்கும். இந்த தொகுதி நமக்கு கிடைக்காது என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எப்போதுமே பிப்ரவரி மாதம், அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பானைக்கு சற்று முன்பின்னாக இப்படிதான் அந்த குழு போடுவார்கள். திமுக ஒருவேளை காங்கிரஸ் கட்சியை சமாதானப்படுத்துவதற்கு அடுத்த சில தினங்களில் குழுவை அமைப்பார்கள் என்றுதான் தோன்றுகிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் பல குரல்கள் இருக்கின்றன. அவர்கள் தனியான அணி அமைக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் சேர்த்து கூட்டணி பேச வேண்டும், இப்படியான பல குரல்கள் இருக்கின்றன. எனவே காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுத்தால்தான் தேமுதிகவுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் என்கிற மாதிரி தெரிகிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகிறது என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட 35 லட்சத்திற்கு மேல் புதிய மனுக்கள் வந்திருக்கின்றன. எல்லா மனுக்களையும் பரிசீலனை செய்து விட்டார்களா என்று தெரியவில்லை. 90% என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறுகிறார். இன்னமும் களத்திலே கேட்டால் நிறைய பேருக்கு இன்னமும் அந்த ஹியரிங் போய்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த முடிவுகளை நாம் எடுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 1வது வாரம் அல்லது 2வது வாரத்திற்கு முன்னதாக வாக்குப்பதிவு முடிவடைந்து விடும். அப்படி என்றால் வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்குப்பதிவுக்கும் இடையே நமக்கு ஒரு 1.5 மாதம் இடைவெளி விடும். நிச்சயமாக. நன்றி திரு தராசசாமி, இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட